மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. காலையில 7 மணி இருக்கும். சூரியகாந்தத்துடைய வீட்டுல மூத்த மருமக கோமலி எழுந்துச்சு வாசப்பெருக்கி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவ வீட்டு வாசல்ல ஒரு வண்டி வந்து நின்னுச்சு. வண்டியில இருந்து இறங்குன அவங்க சித்தியான பத்ரமாவை பார்த்த உடனே பாவம் அவளுக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னடி கோமலி, என்ன அந்த பழைய பாலடைஞ்ச வீட்டுல விட்டுட்டு இங்க பட்டு புடவைய கட்டிக்கிட்டு பெரிய வீட்டுல மினுக்கிக்கிட்டு இருக்க? பெத்த அம்மா இல்லாத உன்னை தூக்கி வளர்த்த பாவத்துக்கு கடைசியில எனக்கு கொடுத்த பரிசா இது? யாரும் அது வீட்டுல யார் இருக்கீங்க? உங்க மருமகளை பத்தி உண்மைய புட்டு புட்டு வைக்க வந்திருக்கேன். அத கேட்டதும் ராமாராவ், சூரியகாந்தம் எல்லாருமே பதட்டமா வெளியில வந்தாங்க. யாரம்மா நீங்க? என் வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு என் மருமகளை கத்திக்கிட்டு இருக்கீங்க? அவ இந்த வீட்டு மகாலட்சுமி. யாரும்மா நீங்க? நான் யாரா? உங்க மூத்த மருமகளோட சித்தி, பெத்த அம்மா மாதிரி. என் பேரு பத்ரம்மா. இவள நான் பெத்த பொண்ணு மாதிரி இத்தனை நாளும் செல்லமா வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ என்ன பண்ணான்னு தெரியுமா? வசதியான பையனும் அவனோட குடும்பமும் கிடைச்ச உடனேயே இத்தனை நாளா கஷ்டப்பட்டு இவளை தூக்கி வளர்த்த இந்த சித்திய மறந்து என்ன அம்போன்னு தவிக்க விட்டுட்டு இந்த குடும்பத்துல வாழ வந்துட்டா. கோமலி கண்ணுல கண்ணீரோட எதுவும் பேசாம அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தா. அப்ப பின்னாடி இருந்த கிழவி நாகம்மா வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஐயோ, இது என்ன இவ்ளோ பெரிய கொடுமையா இருக்கு? என்னங்க ராமாராவ் ஐயா, உங்க மருமக கோமலி நல்லவன்னு இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா பெத்த தாய் மாதிரி தூக்கி வளர்த்த தாய தனியா தவிக்க விட்டுட்டு அவ வாழ்க்கைதான் முக்கியம்னு சொல்லி இங்க வந்து இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காள. சூரியகாந்தா அவங்க போட்ட திட்டம் நல்லபடியா செயல்படுறத பார்த்து உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டு வெளியில மட்டும் இப்படி சொன்னாங்க. என்ன சொல்ற நாகம்மா? எங்க மருமக கோமலி எங்களையும் நல்லபடி பாத்துப்பா. அப்படிப்பட்டவ பெத்த தாய் மாதிரி வளர்த்த ஒருத்தங்கள விட்டுட்டு வருவான்றத நம்ப முடியல. ஆனா இப்ப பாக்கும்போது அதை நம்பாமையும் இருக்க முடியல. அம்மா, நீ தேவையில்லாம பேசாதம்மா. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் என் பொண்டாட்டி யாருன்றது நல்லா தெரியும். இதை பாருங்க, நீங்க தேவையில்லாம என் பொண்டாட்டி மேல பழி போடுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. கோமலி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. அடடே மருமகனே, அப்ப நான் போய் சொல்றேனா? அப்படின்னா உங்க பொண்டாட்டிக்கிட்டயே கேளுங்க. நான் அவளை வளர்க்கலையா இல்ல அவளுக்கு சோறு போடலையான்னு கேளுங்க பாக்கலாம். எல்லாருமே கோமலிய பார்த்தாங்க. அப்ப கோமலி அழுதுகிட்டே, இல்லங்க, அவங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். அப்பா போனதுக்கு அப்புறம் அவங்க கூட தான் நான் வளர்ந்தேன். அவங்க போட்ட சாப்பாடு தாங்க நான் சாப்பிட்டேன். அதுக்கு மேல கோமலியால ஒரு வார்த்தை கூட பேச முடியாம போச்சு. ஏன்னா சித்தி கொடுமை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அவங்க அப்பாவோட மானத்தை வாங்க வேண்டாம் அப்படின்னு அவ மனசு சொல்லுச்சு. பாத்தியா சூரியகாந்தம், நான் தான் முன்னாடியே சொன்னல, அந்த பொண்ணே இப்ப அவ வாயால ஒத்துக்கிட்டா பாரு. இன்னும் ஏன் யோசிக்கிற? அந்த பத்ரமாவ வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போ. இனிமே இந்த வீட்டுக்கு அவதான சம்மந்தி. நீ சொல்றது உண்மைதானாகம்மா. பத்ரமா, நீங்க வாங்க. உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இப்ப என்கிட்ட இருக்கு. கோமலி உங்களை மறந்துருக்கலாம், ஆனா நாங்க உங்களை மறக்க முடியாது இல்லைங்களா? அப்படின்னு சொல்லி பத்ரமாவோட கைய பிடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க சூரியகாந்தம். வீட்டுக்குள்ள வந்த உடனே பத்ரமாவோட பார்வை வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் மேலேயும் போச்சு. ஆனா இத பார்த்து லாவண்யாவுக்கும் கௌரிக்கும் சந்தேகம் வந்துச்சு. கௌரி, அத்தை பண்றதையெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நேத்து என்ன ஏத்தி விட்டு கோமலி அக்காவுக்கு எதிரா நடந்துக்க சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க சித்திய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க. எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு அண்ணி. நேத்து ராத்திரி அம்மா அந்த கிழவி கிட்ட ரொம்ப நேரமா நின்னு பேசிக்கிட்டு இருந்தத நான் பார்த்தேன். இந்த பத்ரமா இங்க வந்ததுக்கு காரணம் அந்த கிழவிதான்னு எனக்கு தோணுது. அப்படின்னா பத்ரமாவை வச்சு கோமலி அக்காவை ஏதாவது செய்யலான்னு திட்டம் போடுறாங்களா என்ன? ஆமா, ஆனா எங்க பெரியண்ணி கண்ணுல கண்ணீர் வர நான் விட மாட்டேன். இவங்க யாரு என்ன திட்டம் போட்டாலும் எங்க அண்ணிக்கு பின்னாடி நான் இருக்கேன். அப்படி எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. கோமலி சமையல் அறைக்குள்ள போய் கண்ணை தொடச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் ராஜேஷ் அங்க வந்தான். கோமலி, ஏன் அழுதுகிட்டு இருக்க? அவங்க உண்மையிலே உன்னை பெத்த தாய் மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்கள விட்டுட்டு நீ எப்படி இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்க முடியும்? நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். காரணம் இல்லாம யாரையும் நீ கஷ்டப்படுத்த மாட்ட. என்னதான் நடந்துச்சு கோமலி? அப்பா இருக்கிற வரைக்கும் தாங்க நாங்க நல்லபடியா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் பட்ட கஷ்டம் இருக்கே.
என்னாச்சு கோமலி? அவங்க உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களா? அப்பா போனதுக்கு அப்புறம் நான் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டேன். ஆனா அவங்க எனக்கு வயிறார சாப்பாடு கூட போடல. அது மட்டும் இல்லாம பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு வயசானவருக்கு எனக்கு கொடுத்து கட்டி வைக்கணும்னு நினைச்சாங்க. அந்த நேரத்துல தான் மாமா வந்து என்னை காப்பாத்தி இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு. அந்த வீட்ல நான் பட்ட கஷ்டத்தை என்னால யாருக்கிட்டயும் சொல்லிக்க கூட முடியல. தான் பொண்டாட்டிக்கு நடந்த அநியாயம், அவ வாழ்க்கையில பட்ட கஷ்டம் ராஜேஷ்க்கு புரிஞ்சுது. நீ கவலைப்படாத கோமலி. உன்னை கஷ்டப்படுத்தினவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை. நான் இப்போவே அப்பா கிட்ட போய் பேசுகிறேன். அவங்கள இந்த வீட்டை விட்டே அனுப்பிடலாம். வேண்டாங்க, எங்க சித்திய பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சா அப்புறம் நம்ம குடும்பத்தோட கௌரவம் தான் போகும். என்னால நம்ம குடும்பத்தோட கௌரவம் போக வேண்டாம். அவங்க எத்தனை நாள் இருக்காங்களோ இருக்கட்டும், நான் அவங்கள பொறுத்துக்கிறேன். ஹால்ல பத்திரமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சூரியகாந்தா அவங்களுக்கு சாப்பிட பழமும் பாலும் கொடுத்தாங்க. அப்போ நாகம்மாவும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு சூரியகாந்தத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா சூரியகாந்தம், உன் மருமக கோமலிக்கு வர வர திமிரு ரொம்ப அதிகமாயிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு அவங்க சித்தி வந்திருக்காங்க, குடிக்க தண்ணியாவது கொண்டு வந்து கொடுத்தாளா பாரு. ஆமா நாகம்மா, நான் இவ்வளவு சொன்னாலும் என் புள்ள ராஜேஷ் பொண்டாட்டி முந்தானிய பிடிச்சி சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த வீட்ல அவ சொல்றதான் எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்குதான் நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன். இன்னையில இருந்து உன் சமையல் கட்டோட பொறுப்பை இதோ இந்த பத்ரம்மா கிட்ட கொடுத்துரு. இனிமே சமையல் கட்டுல இவங்க அதிகாரமே இருக்கட்டும். அப்பதான் கோமலியும் ரொம்ப ஆடாம அடக்க ஒடுக்கமா இருப்பா. சரியா சொன்ன நாகம்மா. பத்ரம்மா, நீங்க எதுக்கும் கூச்சப்படாதீங்க. இனிமே எங்க குடும்பத்துல நீங்களும் ஒருத்தங்க தான். எங்க வீட்டோட அதிகாரத்தை நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். ரொம்ப சந்தோஷங்க. எங்க ஊர்ல நான் சமைச்சா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன், உங்க மருமக கோமலிக்கு சமையல் கத்து கொடுத்ததே நான் தான். இன்னைக்கு என்னுடைய கைப்பக்குவம் என்னங்கறத இந்த வீட்ல எல்லாருமே பாப்பீங்க அப்படின்னு சொல்லி பத்ரமா எழுந்துச்சு சமையலறைக்குள்ள போனா. பத்ரமா சமையலறைக்குள்ள போய் புளி சாதத்தை கிண்டுனாங்க. ஆனா சமையலறையில எந்த பொருள் எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. கோமலி சமையலறையில எல்லாத்தையுமே சரியா ஒரு இடத்துல எடுத்து வச்சிருந்தா. இந்த உப்பு டப்பா எங்க போச்சு? கோமலி எல்லாத்தையும் எங்க வச்சான்னு தெரியலையே. இதோ இருக்கா, நான் பார்க்கவே இல்ல பாரேன். பத்ரமா உப்புன்னு நினைச்சு கடவுளுக்கு பயன்படுத்த வச்சிருந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து சாப்பாட்டுல கலந்துட்டான். காரத்துக்காக நல்ல காரசாரமா அரைச்சு வச்சிருந்த மிளகாத்தூளையும் எடுத்து போட்டுட்டான். கௌரி ஜன்னல் வழியா இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்தா. இவங்க சமைக்கிறத பார்த்தா இன்னைக்கு எங்க வீட்ல இருக்கிற எல்லாருடைய வயிறும் எரிய போகுது போலியே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பத்ரமா அவ சமைச்ச புளி சாதத்தை நல்ல ஒரு குண்டா எடுத்துட்டு வந்து நாகம்மா அப்புறம் சூரியகாந்தத்தை உட்கார வச்சு இலையில அவங்களுக்கு பரிமாறினா. ஏங்க, இங்க வரீங்களா? டேய் ராஜேஷ், இங்க வாடா. பத்ரமா ரொம்ப நல்லா சமைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நமக்கு விருதுதான். ராமாராவும் அந்த புளி சாதத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடியே சூரியகாந்தா அதை எடுத்து கொஞ்சம் வாயில வச்சாங்க. வாயில வச்சாங்களோ இல்லையோ அவங்க முகம் வாடி போச்சு. அந்த புளி சாதத்துல உப்பே இல்ல. அதுல கற்பூரம், அதுக்கப்புறம் மிளகாத்தூளோட காட்டு எல்லாம் சேர்ந்து அவங்க நாக்கு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி தண்ணி கொடுங்க. ஐயோ, தொண்டையெல்லாம் எரியுது, என்னால முடியல. யாராவது கொஞ்சம் தண்ணி கொடுங்க. நாகம்மாவும் சாப்பிட்டு பார்த்து எரிச்சல் தாங்க முடியாம கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, தொண்டையில இருந்து வாயில இருந்து எல்லாமே எரியுதே. என்ன பத்ரமா இது? மனுஷங்க சாப்பிடுறதுக்காக செஞ்சியா இல்ல எங்க எல்லாரையுமே இல்லாம ஆக்கிடலான்னு செஞ்சியா? அப்ப ராமாராவ் அந்த புளி சாதத்தை மோந்து பார்த்து சாப்பாடு பக்கத்துல வச்சுட்டாரு. என்னங்க பத்ரமா இது? புளி சாதத்தில் யாராவது பச்சை கருப்பூரத்தை சேர்க்குவாங்களா என்ன? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த சாப்பாடை எடுத்துட்டு போயிடுங்க. பத்ரமா வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னா. அப்பதான் கோமலி சூடா தோசையும் அதே மாதிரி மோரும் போட்டு எடுத்துட்டு வந்தா. அத்தை, மாமா, 2 பேரும் அந்த புளி சாதத்தை சாப்பிடாதீங்க. அவங்களுக்கு நம்ம சமையலற பழக்கம் இல்லல, அத தப்பா ஏதோ போட்டாங்க. இந்தாங்க, முதல்ல இந்த மோரை குடிங்க, அதுக்கப்புறம் இந்த தோசையை சாப்பிடுங்க. உங்க வயிறு எரிச்சல் எல்லாமே போயிடும். ராமாராவும் சூரியகாந்தமும் உடனே அந்த மோரை வாங்கி குடிச்சாங்க. சூரியகாந்தத்துக்கு அவங்க பண்ண தப்பு புரிஞ்சுது. ஆனா வாய் திறந்து வெளியில எதையுமே காட்டிக்கல. அன்னைக்கு மதிய நேரம் பத்ரமா அவங்க ரூம்ல அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வெளியில இருந்த ராமாராவுடைய இரும்பு பெட்டி மேலதான் அவங்க பார்வை இருந்துச்சு.
இது எல்லாத்தையுமே லாவண்யாவும் கௌரியும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கௌரி, கவனிச்சியா? அவங்க பார்வை எப்பவுமே மாமாவோட பெட்டியிலேயே இருக்கு. எனக்கு என்னமோ அவங்க கோமலி மேல இருக்கிற பாசத்துல இங்க வந்த மாதிரி தெரியல, பணத்து மேல இருக்கிற ஆசையில வந்த மாதிரி இருக்கு. ஆமா நீ, நேத்து ராத்திரி அந்த கிழவி அம்மா கிட்ட பேசும்போது நான் கவனிச்சேன். அதான் காலையிலேயே எங்க அண்ணன் மகேஷ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி அனுப்பியிருக்கேன். பைக் எடுத்துக்கிட்டு அண்ணியோட ஊருக்கு போய் பத்திரமா ஏன் இங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வர சொன்னேன். அவரு வர நேரமாச்சு. அப்பதான் மகேஷ் அவனுடைய பைக்ல வாசல்ல வந்து நின்னான். அவன் கூடவே ஒரு கிராமத்து ஆளும் வந்திருந்தாரு. கௌரி அவங்கள பார்த்த உடனே வேகமா அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போனா. அப்பா, ராஜேஷ் அண்ணா, எல்லாரும் எங்க இருக்கீங்க? வாங்க, நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அண்ணியை திட்டினாங்களே அந்த பத்ரமா, அவங்கள பத்தி ஒரு விஷயத்த சொல்ல போறேன். எல்லாரும் ஹாலுக்கு வந்தாங்க. பத்ரமாவும் ஹாலுக்கு வந்தாங்க. பத்ரமா அங்க இருக்கிற அந்த கிராமத்து ஆளை பார்த்த உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, கும்பிடுறங்க ஐயா. என் பேரு வீரையா. கோமலியோட ஊர் தலைவன் நான். பத்திரமாவை காணும் தேடிக்கிட்டு இருந்தோம். பார்த்தா இங்கே வந்து உக்காந்துருக்கா. வணக்கங்க. என்ன விஷயம்? அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஐயா. ஊர் ஜனங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு ஓடி வந்துட்டாங்க. இந்த பத்திரமா 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் ஊரில் வியாபாரம் செஞ்சு எல்லாருக்கிட்ட இருந்தும் 50,000 ரூபா பணம் கடனை வாங்கியிருந்தா. எல்லாருமே அந்த பணத்தை திருப்பி கேட்ட உடனே ராத்திரியோட ராத்திரியா யாருக்கும் தெரியாமல் இந்த வீட்டில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டா. அத கேட்டதும் சூரியகாந்தத்துக்கும் நாகம்மாவுக்கும் என்ன சொல்றது அப்படின்னே புரியல. அப்படின்னா என் பொண்டாட்டி நீங்கள் பார்க்கறதுக்கு வரல, உங்கள் ஊரில் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என் பொண்டாட்டி மேலே பழி போட்டு இங்கே வந்து தங்கியிருக்கீங்க. ஆமாண்ணே, அந்த ஊருக்காரங்க இவங்களை என்ன பண்ணிடுவாங்கன்ற பயத்தில் தான் இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைன்னு, காலையில வந்ததுல இருந்து இவங்க பார்வை அப்பாவோட இரும்பு பெட்டி மேலேயே தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 2 நாள் தங்கிட்டு மொத்தமா வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போக தான் திட்டம் போட்டு வந்திருக்காங்க போல. இதுல எங்க அண்ணி மேல பழி வேற தூக்கி போடுறாங்க. ஆமாங்க ஐயா, ஆனால் இவங்களே இங்கே தானா வரல. பின்னாடி நிற்கிறாங்களே அந்த கேள்வி நாகம்மா, அவங்க ஃபோன் பண்ணி தான் இவங்க இங்கே வர வச்சிருக்காங்க. அப்ப எல்லாரும் திரும்பி நாகம்மாவை முறைச்சாங்க. நாகம்மா ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அப்படின்னா எங்க அண்ணிய கஷ்டப்படுத்துறதுக்காக நீ இப்படி ஒரு திட்டத்தை எல்லாம் போடுறியா? அதுக்கு கூட துணையா எங்க அம்மாவை வேற வச்சுக்கிறியா? அத கேட்டதும் சூரியகாந்தத்துடைய உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. அவங்களுக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சுது. ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க தான் பத்திரமாவை கூட்டிக்கிட்டு வந்தாங்கன்றது தெரிஞ்சுது. ராமராவ் கோவமா முறைச்சு, என்னம்மா பத்திரமா, உங்களை கேவலமான வேலை செஞ்சுட்டு இங்கே வந்திருக்கீங்க. ஐயா, நீங்கள் இவங்கள தாராளமாக உங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகலாம். இவங்க பண்ண தப்புக்கு இவங்க பதில் சொல்லி தானே ஆகணும். பத்ரமா இது எல்லாத்தையும் பார்த்து உடம்பு நடுங்க நடுங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கணும்னு தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதே நேரம் பார்த்து நாகம்மா தப்பிச்சு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்போ கோமலி வேகமா வந்து வீரையாவை தடுத்து, இருங்க பெரியய்யா, அவங்கள கூட்டிட்டு போகாதீங்க. கோமலி வேகமா அவருடைய ரூமுக்குள்ள ஓடி போனா. இத்தனை நாள வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தை வளர்த்து அந்த காய்கறி வித்தது, மாட்டோட பாலை கறந்து வித்தது, இப்படி அவ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த பணத்தை பத்திரமா எடுத்துட்டு வந்து அத அவ வீரையோட கையில வச்சா. பெரியய்யா, இதுல நிச்சயமா 50,000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். அவங்க வாங்கின கடனுக்கு இதை வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்காக விட்டுடுங்க. இத பார்த்து ஒரு நொடி எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. பத்ரமாவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. கோமலி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? உன் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க உன் சித்திய எதுக்காக நீ காப்பாற்ற முயற்சி பண்ணுற? அவங்க என்ன கஷ்டப்படுத்தி இருக்கலாம், ஆனா அப்பா போய் நான் அனாதையா நிக்கும் போது எனக்கு தாயா என் கூடவே இருந்தவங்க இவங்க தானங்க. அவங்க பண்ண தப்ப ஒரு நாள் அவங்க திருத்திப்பாங்க. ஆனா அவங்க கௌரவம் குறைஞ்சதுன்னா அது என் குடும்ப கௌரவம் போன மாதிரி தான். அவங்கள நல்லபடியா காப்பாற்ற வேண்டியதும் அவங்க மானத்தை காப்பாற்ற வேண்டியதும் என்னோட கடமை தாங்க அப்படின்னு சொல்லி கோமலி பத்ரமாவை திரும்பி பார்த்தா. சித்தி, உங்க கடனை நான் தீர்த்து வச்சுட்டேன். ஆனா தயவு செஞ்சு இன்னொருத்தங்க பணத்துக்கு ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவிய நான் நிச்சயமா செய்யறேன். பத்ரமா அதை கேட்டு வெக்கப்பட்டு தலகுனிஞ்சா. என்ன மன்னிச்சிடுமா கோமலி, நான் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திருக்கேன், கொடுமைப்படுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன நீ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி இருக்கமா. உன் மனசு உண்மையிலேயே சொக்க தங்கம்மா. இனிமே நான் என்னைக்கு இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு பத்ரமா அங்க இருந்து போயிட்டாங்க.
வீரையாவும் பணத்தை வாங்கிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. வீடே அமைதியா தான் இருந்துச்சு. சூரியகாந்தமும் அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களாப்பா, தன்னை கஷ்டப்படுத்துறவங்க கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற மனசுதான் எங்க அண்ணியோட மனசு. அப்படிப்பட்டவங்க மனசை யாராவது கஷ்டப்படுத்த நினைச்சா அவங்கள கடவுளே பாத்துப்பாரு. அதை கேட்டு ராமாராவ் சந்தோஷமா தலையசிச்சாரு. ராஜேஷ் அவன் பொண்டாட்டிய பார்த்தான். ஆனா சூரியகாந்தம் எதுவும் பேசாம அவங்க ரூமுக்குள்ள போயிட்டாங்க. 2வது தடவையும் அவங்க போட்ட திட்டம் வேலை செய்யல. அவங்க என்னதான் திட்டம் போட்டாலும் கோமலோட நல்ல மனசுக்கு முன்னாடி அவங்க போட்ட திட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிக்கிட்டு இருந்துச்சு. இந்த கோமலியோட நல்ல மனசுக்கு முன்னாடி நான் என்ன திட்டம் போட்டாலும் வேலை செய்யல. இது இப்படியே போனா நல்லா இருக்காது. ஊருக்காரங்க முன்னாடி கோமலிய கெட்டவள ஆக்கி ஆகணும். அடுத்த வாரம் நம்ம ஊர் திருவிழா வரப்போகுதுல்ல, அந்த திருவிழால ஊர் ஜனங்க முன்னாடி இந்த கோமலிக்கு பெரிய பரீட்சை நான் வைக்க போறேன். அப்ப இந்த கோமலி என்ன ஆக போறான்னு பாக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு முடிவெடுத்தாங்க. ஊர் திருவிழாவுல சூரியகாந்தம் கோமலிக்கு என்ன பரீட்சை வைக்க போறாங்க? அதுல கோமலி ஜெயிப்பாளா இல்ல தோப்பாளா?